ஹாய் காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்கிறேன். பட் சரி இப்படி தான் நேச்சராக இருக்குமே அப்படி. ஆக்சுவலி இப்போ தான் எழுறேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:32 ஆகுது. இவ்வளோ சீக்கிரம் நான் என் லைஃப்பில் எழுந்ததில்லை. எழுந்திருக்கேன் எப்போ லைக் இப்போது. சாரி, நான் வளர்றேன். சங்கீத ஸ்வரங்கள் நானும் எங்கள் அம்மா வெளியே போகிறப்போ வாங்க, மற்றதெல்லாம் நான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பாய். ஸோ காய்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன். எனக்கு எங்கே போகிறேன்னா ஆக்சுவலாக முனியப்பன் கோயிலுக்கு போகிறோம். இருட்டுக்கல் முனியப்பன் சொல்லிட்டு சேலம்லேருந்து கொஞ்சம் தூரம். சரி, அப்போ தான் டெசிஷன் எடுத்தேன். சரி, பர்த்டே அப்போ இங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஜிபிஎஸ் அட்ரஸ் எதுவுமே தெரியாது. சேலம் போய் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் போகிற மாதிரி பார்ப்போம். ஃபர்தர்லாம் நான் வந்து லைக் மூவிங்கில் நான் காட்டுறேன். ஓகே பாய். ட்ரெஸ் வந்து நான் அங்கே போய் காட்டுறேன். ரஷ்ஷுக்கு அப்புறம் இப்போ தான் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். செம்ம ரஷ். வெயில் வேறு ஒரு பக்கம். வந்து உட்காரத்துக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. நல்லா செம்ம கூட்டம். பரிதாபங்களில் கோபி சுத்தாகர் சொல்லுவாங்க, எங்கடா போகிறீங்கன்னா எங்கே தாண்டா போகிறீங்கன்ற மாதிரி ஆகிப்போயிடுச்சு. அதுவும் ஒரு மாதிரி ஊம வெயில் வேறு. இந்த ஷர்ட்டு போடக்கூடாதுன்னு நினைச்சேன். செம்ம கிளாத்து பாருங்கள், வேர் அப்படியே ஹீட்டு. புது ட்ரெஸ் தான் என்ன பண்ண முடியும். அஸ்தம்பட்டின்ற பஸ்ஸில் ஏறி இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அஸ்தம்பட்டி போயிட்டு அங்கேருந்து பெட்ரோல் பங்க் இருக்குமோ அங்கேருந்து ஷேர் ஆட்டோவோ இல்லை பஸ் பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உட்காந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பஸ்ஸு ஒன்றும் எடுக்கல. சரிங்க, அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து தூரங்களா? ஏறி தாண்டி போகணும். போயிட்டு வரதுக்கு 600. ஆட்டோவுக்கு எத்தனை கிலோமீட்டர் கம்மி, அதுக்கு 600 ரூபாவா? ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நடக்குதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் வண்டி வாங்கணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், வேண்டிட்டு போனால் வண்டி வாங்கிடுறாங்களாம். அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு அந்த வண்டி பொம்மை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வைக்கிற மாதிரி இப்படி தான் சொன்னாங்க. சரி, அதான் போயிட்டு வரலாம் அப்படின்னு. 1:05க்கு பஸ் வருதுங்களா? வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வெறுத்தாயி. அப்பா, இது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? நமக்கு சோறு தான் முக்கியம். அவங்க இந்த ஊர் தானா நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் பங்க் கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இருங்க காட்டுறேன். அந்த இடத்துல இறங்கிட்டு அங்கேருந்து கிராஸ் பண்ணி இங்கே வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு வந்து பாருங்கள் இந்த ரோடுக்குள்ளே தான் வரும். வந்து டைம் வந்து 12:55. ஆட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா 600 ரூபா கேட்டாங்க. போக 300 ரூபாவா, வர 300 ரூபாவா? பஸ்ஸில்னா ஒரு எவ்வளோ, ஒரு 30-40 ரூபா முடிஞ்சிடும்ல. 600 ரூபா. அப்போ சேலம்னாலே முனியப்பன் தான். ஃபுல்லாக முனியப்பன் தான். காவல் தெய்வம். அதே மாதிரி அம்மன், சேலம் கோட்டை பெரிய மாதிரி அம்மன். அப்படி இப்போ பண்டிகை ஆடி மாதம். அம்மன், முனியப்பன், காவல் தெய்வம். அதே மாதிரி இந்தியாவிலேயே எங்கே வேணாலும் மழை, வெள்ளம், வெயில் அடிச்சு தூக்கம். சேலம் மாவட்டத்தை மட்டும் டச் பண்ணாது. ஏன்னு கேளுங்க, சுற்றியும் மலை இருக்குது. சேர்வராய மலை, கல்ராய மலை, பச்சை மலை, இந்த கம்ப்ளீட்டெல்லாம் இருக்குது. கண்ணங்குடியில் அந்த கார்னர்லேயே முனிப்பு கோயில் ஒன்று இருக்குது. இது ரைட் சைடில் திரும்பணும். முனிப்பு கோயிலே திரும்பணும். எல்லாமே ஏரியா பூராமே முனிப்பு தரோம். வந்துருச்சு பாருங்கள். இதில் தான் போகிறோம். மணி இப்போது 1:20. 2 மணிக்கு பஸ் எடுக்கிறாங்களாம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் புளி சாதம் கட்டிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி. அதான் எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. 2 மணிக்கு அங்கே போய் சேர்ந்தால் மறுபடியும் ரிட்டன் 4:15 எடுப்பாங்களாம். அதுக்குள்ளே ஒரு 1.5 hour இருக்குது. அதுக்குள்ளே சாமி கும்பிட்டு வர மாதிரி. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த போகிற வழியில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
கோயில் இப்படி தான் இருக்குது. கோயில் வந்து 9 மணிலேருந்து 4:30 மணி வரையும் இருக்குமா. சரி கைஸ், இருங்க நான் உள்ளே சாமி கும்பிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொம்மைங்க. இங்கே ஹனுமான் இருக்கார். இவங்கெல்லாம் யாரோ சித்தருங்க. சிவன் பார்த்தீங்கன்னா, சிவன் பேரில் சிவன், பார்வதி, விநாயகர், பிரம்மர். இவர் பிரம்மர். இந்த புலியோட சிலை இருக்குது. கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக லேண்டு. அப்புறம் இந்த நிழல் தர மாதிரி மரம் இருக்குது, ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. அப்படியே கோயிலுக்கு இந்த பக்கம் வந்தோம்னா ஃபுல்லாக ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் அந்த முன்ன காட்டின அந்த ஃப்ளாட் மாதிரி இது வந்து இங்கே ஒரு மரம். அப்புறம் வாவ், நல்லா இருக்கே. பின்னாடி ஏதோ செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அந்த மரம். சாமி கும்பிட்டாச்சு. ஏதோ இதுதான் கோயில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஏதோ சத்தம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சாமி கும்பிட்றாங்க போல். நான் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், கயிறு கட்டியிருக்கேன், புதுசாக கயிறு. என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போது யாராச்சும் காசு தரல, வட்டியோ இல்லை வந்து நீங்கள் கொடுத்த காசு திரும்ப வரலின்னா இங்கே வந்து ஒரு ப்ரொசீஜர் மாதிரி இருக்குது. லைக் அவங்க நேம் எழுதி அந்த வேல் இருக்குல்ல அதில் கட்டி விட்டுட்டு ஒரு கோழி இருக்கும். ஒரு கோழி எடுத்துகிட்டு இந்த பக்கம் இருக்க இன்னொரு வேலில் வந்து இந்த கோழியோ கயிறோ சேர்த்து அந்த வேலில் கட்டி விட்டுருவாங்க. நம்ம வேண்டுறபடி அது நடந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சாமிக்கு வந்து கோழி வெட்டுறேன், ஆடு வெட்டுறேன், அந்த மாதிரிலாம் வேண்டி இத்தனை நாளைக்குள்ளே வந்தால் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னா. ஆனால் கண்டிப்பாக வந்துடுதுங்களாம், இப்படி தான் சொன்னாங்க. பார்ப்போம். இல்லை எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும். நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள், இங்கே நல்லா தான் இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன். லைக் எனக்கெலாம் போய் சாமிக்கிட்ட உட்காரும்போது லைக் கூஸ் பம்ப்ஸ் எனக்குலாம். நான் சாமி கும்பிட்டு சும்மா இந்த கோயிலுக்கு இந்த பக்கம் ஒரு கிரவுண்டு மாதிரி இருக்குது, இங்கே தான் அப்படியே இயற்கையை ரசிச்சிட்ருக்கேன். நல்லா இருக்குது. அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது கோயில் அப்படின்னா, நீங்கள் வந்து சேலத்தில் இறங்கிட்டு அஸ்தனாபுரம் அப்படின்னு ஒரு ஊர் பஸ் ஏறணும். அந்த பஸ் ஏறினீங்கன்னா அஸ்தனாபுரத்தில் உங்களை இறக்கி விடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்கும். அதாவது காலைல 8:30க்கு ஒரு பஸ்ஸாக இந்த கோயிலுக்கு வர, அப்புறம் 1:05 ஆக்சுவலாக 1:20 அந்த மாதிரி 1:30 அந்த மாதிரி வந்துடுச்சு. நாங்கள் அதில் தான் வந்தோம். அந்த பங்க்கு உள்ளாரே ஒரு இடம் நான் வீடியோவில் முன்னாடி காட்டியிருப்பேன். பங்க் முன்னாடி அங்கேயே பஸ் வந்துடும். ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டாப் இது தான். க்ரீன் கலர் பஸ்ஸு, நம்ம ரெகுலராக இந்த மினி பஸ் மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பஸ்ஸு வேண்டியிருக்கேன். பார்ப்போம் நடக்குதா இல்லையான்னு. கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன். இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் அப்படின்னு சொல்லணும். நேராக உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே விட்டுரும். இது நான் வந்து பஸ் ட்ராவல் சொல்கிறேன். ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்திங் 300 அந்த மாதிரி சொன்னாங்க. ஒன்ஸ் அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 600 வந்துடும். நீங்கள் பைக்லேயோ கார்லேயோ வரீங்கன்னா லைக் கூகுள் மேப் பற்றி எனக்கு தெரியல, அது சில டைம் ஏதாவது பண்ணிடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், கோயிலேருந்து கிளம்புறேன். ஓ, என் பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டல, இருங்க காட்டுறேன். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. கைஸ், இன்னொரு விஷயம்,
ஸோ இதுதான் என்னோடய வெரி ஃபஸ்ட் vlog. எப்படி பண்ணேன், ஒரு ரொம்ப ப்ரொஃபஷனலாக நான் கிடையாது, பட் எப்படி பண்ணேன்றதை நீங்கள் சொல்லுங்கள். லைக் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை இதை இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை இது தவிர்த்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட விஷஸ் ஆக்சுவலாக அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக ஏகப்பட்ட புது நம்பர்லேருந்துலாம் கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல். ஏகப்பட்ட விஷஸ். இன்னும் சில மெசேஜுக்கெலாம் நான் டிஎம் கூட பண்ணலை, இப்போ போய் கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். லைக் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச்.